Papreno. எத்தனை பேருக்கு அந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு தெரியல. பட் அவர் ரொம்ப பாவம் இல்லை அண்ட் அவர் ரொம்ப சின்சியரும் கூட. கடைசியில் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் அவர் இறங்கினாரு. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆகுது, விதப்பையில் அடிப்படுது அப்படின்றப்போ நிறைய பேர் வெளியவே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப லேட்டாக சொல்லுவாங்க, ரொம்ப நாள் அதை அப்படியே விட்டுடுவாங்க. அது ஒன்றும் கூச்சப்பட வேண்டிய விஷயம்லாம் கிடையாது. ரேடியாலஜியில் நாங்கள் அல்ட்ராசவுண்ட் ஸ்க்ரூட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுவோம். என்னன்னா அதை நம்ம விதப்பையெல்லாம் பார்க்கறதுக்கு அதோட ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது, அதோட சைஸ் எப்படி இருக்குது அப்படின்லாம் பார்ப்பாங்க நார்மலி. ஸோ இந்த மாதிரி சடனாக உங்களுக்கு அடிப்படுது. நிறைய பேருக்கு பைக் ஓட்டும் போது அடிப்படும், சைக்கிள் ஓட்டும் போது அடிப்படும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குன்னும் போது உள்ள ஏதாவது ரத்தம் கட்டிக்கிட்டு இருக்கா, இல்ல அதோட ரத்த ஓட்டத்துக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, இல்ல அந்த டெஸ்டிஸ்லயே ஏதாவது ஒரு டேர் மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு அல்ட்ராசவுண்ட் ஜஸ்ட் சிம்பிளான ஒரு டெஸ்ட் தான். அதுலயே நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்பயாவது உங்களுக்கு ஆச்சுன்னா தயவு செஞ்சு கூச்செல்லாம் படாதீங்க. உங்க டாக்டர் கிட்ட போய் ஃபர்ஸ்ட் கன்சல்ட் பண்ணுங்க. பி அவேர், டேக் கேர்.